அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். ஆனி மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊர் போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆரணி தனுஷ் நாடக மன்றம், கண்ணமங்கலம் அடுத்த நாகநதி கூற்றோடு. ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம், ஆற்காடு அடுத்த கிருஷ்ணாவரம். ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம், ஆரணி அடுத்த பையூர் ராமகிருஷ்ணா பேட்டை. செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம், கண்ணமங்கலம் அடுத்த கொளத்தூர். ஆரணி நந்தினி நாடக மன்றம், தேவிகாபுரம் அடுத்த ஆத்துரை. ஆரணி துளசி நாடக மன்றம், ஆட்பாக்கம். ஆரணி ராஜா நாடக மன்றம், வந்தவாசி அடுத்த பிருதூர். காஞ்சி கௌரி நாடக மன்றம், ஆற்காடு டு திமிரி அடுத்த மோசூர். ஆரணி அசோக் நாடக மன்றம், வேலூர் ஏர்போர்ட் கூற்றோடு அடுத்த பொய்கை வள்ளுவர் தெரு. ஆரணி சபரி நாடக மன்றம், வந்தவாசி கிருஷ்ணாவரம் அடுத்த விலாநல்லூர். ஆரணி பூவரசன் நாடக மன்றம், சேட்பட் அடுத்த பெரவலூர். மேல்வட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம், ஆரணி அடுத்த இரும்பேடு புதிய அம்பேத்கர் நகர். ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம், அச்சரப்பாக்கம் அடுத்த திருமுக்காடு. பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம், வெள்ளகேட் அடுத்த பிச்சிவாக்கம். வடசேனமங்கலம் சீனிவாசா நாடக மன்றம், வல்லம் கூற்றோடு அடுத்த தென்கரை. குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம், வந்தவாசி அடுத்த கீழ் செம்பேடு. வட இலுப்பை பரணி நாடக மன்றம், கண்ணமங்கலம் வாழியூர் அடுத்த அஞ்சுபுத்தூர். வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம், ஆரணி களம்பூர் அடுத்த சின்ன பாலம்பாக்கம். இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம். கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க. நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. நேற்றுக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்னுடைய சாரி பார்த்துட்டு, நான் பட்டு சாரி சும்மா வச்சு வைக்காதீங்க, கட்டுங்க, கட்ட சொல்லுங்க அண்ணிங்க கிட்ட அம்மா கிட்ட எல்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அது கமெண்ட் பண்ணிருந்தீங்க. சில சகோதரர்கள்லாம் நேத்து என்னோட கல்யாண சாரின்னு அறிமுகப்படுத்து நேற்று எனக்கு கல்யாண நாள் நினைச்சிட்டு திருமண நாள் வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. தம்பிங்களுக்கு நன்றி. இருந்தாலும் அக்காவோட திருமணம் நாள் ஆவணி மாசத்துலதான் வரும். அக்கா ஆண்கள் மட்டும்தான் பாக்குறாங்க, வைஃப் கிட்ட எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நாங்களும் பாக்குறோம்க்கா அப்படின்னு கமெண்ட் போட்டிருந்தாங்க. நன்றி சகோதரி. நிறைய சகோதரிகளும் பாக்குறீங்க என்னுடைய பதிவு. நன்றி. பட்டு சாரி பொறுத்த வரைக்கும் இப்படிதான் பாத்துக்கணும். அதாவது என்னதான் ஒரு காட்டன் துணியில சுத்தி பத்திரமா வச்சிருந்தாலும் கூட அது விட்டு போகுது. அதனால அடிக்கடி அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பட்டு சாரி கிடையாது. ஆனா அது பட்டு சாரியோட லுக் நல்லா இருக்கு. நிறைய வாட்டி தண்ணியில போடலாம், நல்லா ஹைன் பண்ணி எப்படி வேணா கட்டலாம். ஆனா பட்டு சாரி அப்படி பண்ண முடியாது. இருந்தாலும் அது சீக்கிரமா கிழிஞ்சிருது. என்ன பண்றது, நம்ம ஒரு கல்யாணம் அந்த மாதிரி வரும்போது அதெல்லாம் வாங்கிதான் ஆகுறோம். அதனால அதை அடிக்கடி யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதுதான் உங்க சகோதரியோட கருத்து. என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. நன்றி, வணக்கம்.